Hello everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கோட தேர்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இதில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x + 3y - z = 9, x + y + z = 9, 3x - y - z = -1. இதை தான் கொடுத்துருக்குற கொஷின். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி செஞ்ச ரெண்டு சம்மோட இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ரெண்டு சம்லேயும் ரெண்டு அன்னோன்ஸும் ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இந்த கொஷனில் 3 அன்னோன்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி 3 அன்னோன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் 3 ஈக்குவேஷன்ஸும் இருக்குது. ஸோ வே ஆஃப் சால்விங் வந்து ரெண்டுக்குமே ஒன்று தான். பட் அந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு த வே ஆஃப் டிஃபைனிங் திஸ் ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம். இதுதான் வே ஆஃப் டிஃபைனிங் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். தென் அங்கே கிடைக்கிற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் தேர்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்ச இன்வர்ஸையும் பீன்ற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். பீன்ற மேட்ரிக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் மூணையும் வச்சு ஃபார்ம் பண்ணுற காலம் மேட்ரிக்ஸ் தான் பீன்ற மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். ஃபர்தராக ஆன்சர் செய்ய உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இன்னும் கிளியராகவே புரியும். ஓகே, the matrix form of the system is ax = bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது, ரைட்? ஸோ இந்த இடத்துல ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் a = ஜஸ்ட் இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்தும் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் பிக் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் செகண்ட் ரோ, அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் தான் தேர்ட் ரோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 2, 3 and -1. அதுதான் ஃபர்ஸ்ட் ரோ, 2, 3, -1. செகண்ட் ஈக்குவேஷனோடது 1, 1, 1. தேர்ட் ஈக்குவேஷனோடது 3, -1, -1. இதுதான் ஏன்ற மேட்ரிக்ஸ். ஓகே, தென் பில்டிங் அப் த செகண்ட் மேட்ரிக்ஸ் விச் இஸ் எக்ஸ். எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அன்னோன்ஸ் மட்டும் எழுதிக்கணும். இங்கே என்னென்ன அன்னோன்ஸ் இருக்குது? எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி 3 அன்னோன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட். ஓகே, எப்போவுமே இந்த எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸும் பீன்ற மேட்ரிக்ஸும் ஒரு காலம் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, தென் இப்போ பீன்ற மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். பி = ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எழுதணும், விச் இஸ் 9, 9 and -1. ஓகே, இதுதான் பீன்ற மேட்ரிக்ஸ். இப்போ இதை எல்லாத்தையுமே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் அதை தான் பண்ண போகிறேன். வி ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2, 3 - 1, 1, 1, 1, 3 - 1, -1. ஓகே, இப்போ இதோட டிட்டர்மினன்ட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா 2, ஸோ 2 எழுதியாச்சு. தென் இப்போ இந்த காலமையும் இந்த ரோவையும் delete பண்ணிட்டேன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 1 × -1 will be -1, -1 × 1 will be again -1, -× +1 ஆகிடும். தென் செகண்ட் எலிமெண்ட் இஸ் 3. அந்த 3க்கு சைன் என்னவாக இருக்கும்னு பார்த்தோன்னா மைனஸ். ஆல்ரெடி இது நமக்கு தெரியும், பிகாஸ் ஆஃப் கோஃபேக்டர் சைன். தென் இந்த காலமையும் இந்த ரோவையும் delete பண்ணிட்டா 1 × -1 will be -1, 3 × 1 will be 3. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ -3. தென் லாஸ்ட் எலிமெண்ட் will be -1. இங்கே ப்ளஸ் தான் இருக்கும், பட் எலிமெண்ட்டில் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஆயிடுச்சு. இந்த ரோவையும் காலமையும் delete பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ -1 × 1 is -1, -3 × 1 is 3. ஓகே, இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். 2 × -1 + 1 will be 0. Then 3 × -1 - 3 will be -4. -1 அப்படியே தான் இருக்கும். Same here also, -1 - 3 will be -4. 0 × anything will be 0. Then -3 × -4 will be +12. Then -1 × -4 will be +4, which is 16, which is not equal to 0. ரைட்டா? நமக்கு ஒரு எலிமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? நான் சிங்குலர்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர்.
ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி ஃபைண்டிங் அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் நமக்கு தெரியும். இங்கே நான் எலாபரேட்டட் வே செய்யலை, ஜஸ்ட் சிம்பிள் வே வச்சு செஞ்சிடுறேன். எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். இந்த 2க்கு நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இந்த ரோவை இந்த காலமையும் டெலிட் பண்ணிடுவேன். ரைட்டா? ஏன் இந்த இடத்துல கோஃபேக்டர்னு சொல்கிறேன்னா அட்ஜாயிண்ட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த கோஃபேக்டர். ரைட்டா? ஸோ நான் இங்கே கோஃபேக்டர் எழுதிட்டு தென் அதை டோட்டலி டிரான்ஸ்போஸ் பண்ணிடுவேன். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பில் நான் கோஃபேக்டர்னு சொல்கிறேன். ஓகே, 2ஓட கோஃபேக்டர் என்னென்னா 1 into -1 will be -1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். தென் -1 into 1 will be -1 again. minus into minus plus ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். தென் செகண்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிற எல்லா கோஃபேக்டர் வேல்யூஸ்க்குமே மைனஸ் சைன் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த இடத்துலலாம் மைனஸ் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இப்போ 3க்கு கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டா எனக்கு கிடைக்கிற வேல்யூ வில் பி -1 and -3. அதே மாதிரி இந்த -1க்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா வேல்யூஸ் வில் பி -1 and -3 அகெயின். ஓகே, இதே மாதிரி எல்லா வேல்யூஸையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ கோஃபேக்டர் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எழுதணும். -1 + 1 will be 0. -1 - 3 will be -4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +4 ஆகிடும். தென் -1 - 3 will be -4. -3 - 1 will be -4. Into minus will be +4. -2 + 3 will be 1. -2 - 9 will be -11. Into minus will become as +11. Then 3 + 1 is 4. 2 + 1 is 3. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +3 ஆகிடும். -3 ஆகிடும். 2 - 3 will be -1. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை மறந்துடக்கூடாது. டிரான்ஸ்போஸ் will give 0 4 4 4 1 -3 -4 11 and -1. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் த இன்வர்ஸ் ஃபார்முலா நம்ம ஏ இன்வர்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதை இப்போ செஞ்சிடலாம். we know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A. ஓகே, இதில் determinant A ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், which is 16. தென் adjoint A ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 4 4 4 1 -3 -4 11 -1. இதுதான் A inverse-ஓட வேல்யூ. ஓகே, தென் final step of this problem will be by matrix inversion method. We use x is equals to A inverse into B. இது எப்படி டிரைவ் ஆச்சுன்றது நம்ம ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ A இன்வர்ஸோட வேல்யூ எழுதணும், which is 1 by 16. then 0 4 4 4 1 -3 -4 11 and -1. ஓகே, தென் B ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 9 and -1. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இந்த வெளியே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் இப்போ செய்ய போகிறேன். அது ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ திஸ் காலம். இப்போ ஃபைனலி நமக்கு கிடைக்கிறது என்னன்னா ஒரு காலம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, 0 × 9 will be 0. Then 4 × 9 will be 36. 4 × -1 will be -4. 4 × 9 will be 36. 1 × 9 will be 9. -3 × -1 will be +3. Okay, then -4 × 9 will be -36.
11 into 9 will be 99. Minus 1 into minus 1 will be plus 1. Okay. இது இன்னும் ஃபர்தராக நான் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1/16 அப்படியே தான் இருக்கும். 36 minus 4 will be 32. 36 plus 9 will be 45. 45 plus 3 will be 48. Then minus 3, 99 plus 1 is 100. 100 minus 36 will be 64. Okay. இப்போ இந்த 16 உள்ள கொண்டு போய் நான் டிவைட் பண்ணி கொடுக்க போறேன், which will result in 32 divided by 16 will be 2. 48 divided by 16 will be 3. 64 divided by 16 will be 4. Okay. So the solution is x is equals to 2, y is equals to 3 and z is equals to 4. இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.